ஹாய், திஸ் இஸ் மீரா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா இதுதான். என்னடா இது கலர்ஃபுல்லான செடியெல்லாம் கையில் வச்சுட்ருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இதுதான் மைக்ரோ க்ரீன்ஸ். ஸோ மைக்ரோ க்ரீன்னா என்னன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். கீரையை விட காய்கறியை விட 40% எக்ஸ்ட்ராவான நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற காய்கறி, பழங்கள், கீரை அது எல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்குதா? அது நம்மளுக்கு இயற்கையாக விளைவிச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க். ஏன்னா அதில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே மூலியமாகவும் ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் உரத்தாலை மட்டும்தான் நம்ம கைக்கு சேருது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஸோ முன்னாடி மாதிரி இப்போ யாருமே நேச்சுரலாக பண்ணுறது கிடையாது. ஆர்கானிக்குன்னு சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு ஆர்கானிக்குன்றது கண்டிப்பாக நமக்கே தெரியும். ஸோ கெமிக்கல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து சிக்கன்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கெமிக்கல் ஆட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக, ஏன் நம்ம சாப்பிட்ற எக்ஸ் கூட சைனாவில் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். அண்ட் அது மாதிரி நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்லேயுமே ஹெல்தி கிடையாது. ஸோ எப்படியாவது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோ க்ரீனை சாப்பிட்லாம். மைக்ரோ க்ரீன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். மைக்ரோ க்ரீன் முளை கட்டினதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2 இன்ச்சஸ் வளர வைக்கிற 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளர வச்சு அதை ஒரு 7 to 8 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஒரு மைக்ரோ க்ரீன்ஸ்லேயும் ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 20+ வெரைட்டி ஆஃப் மைக்ரோ க்ரீன்ஸ் இருக்குது. மைக்ரோ க்ரீன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா க்ரீன் கிராம்ஸ், ஹார்ட்ஸ் கிராம்ஸ், அப்புறம் ரேடிஸ், அமராந்தஸ், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இந்த வீடியோ பத்தாது. ஸோ 20+ வெரைட்டிஸ்னால் நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம காய்கறி பழங்கள்லாம் எப்படி நம்ம சாப்பிட்றோம்? ஸோ அவிச்சு இல்லைன்னா வறுத்து பொரிச்சு இந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? பட் இதை ஈஸியாக சாப்பிட்லாம். ஈஸியானா இதை அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு சாலடாக சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஏதாவது பொரியல் பண்ணோன்னா அதில் சும்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை வறுக்கவோ பொரிக்கவோ அவிக்கவோ கூடாது, சும்மா பச்சையாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் அப்படின்றனால ஈஸி டு ஈட். இங்கே பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இல்லை எனக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சாண்ட்விச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆம்லேட் பண்ணுறீங்கன்னா அதோட மிக்ஸ் பண்ணலாம். தோசை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தோசை மேலே சும்மா கட் பண்ணி கொத்தமல்லி தூவி, எப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு கைப்பிடி எடுக்கும்போது நமக்கு கீரையை விட காய்கறியை விட 40% நியூட்ரிஷன் வேல்யூ இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, நிறைய நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் நிறைய சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை, பட் இதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொல்கிறத விட நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் அவங்களோட பிளேட்டில் ஒரு க்ரீன் கலரில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ சாலட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, லீஃப் மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்களா, அதுதான் இந்த மைக்ரோ க்ரீன்ஸ். அவங்க சாப்பிட்டு அவங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ஹெல்த்தை அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஹெல்த்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்களோ அதை கண்டிப்பாக அவங்க டெய்லி ஃபுட்டில் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ க்ரீன்ஸையும் உங்கள் ஃபுட்டில் எடுக்கும்போது உங்களோட ஹெல்த்தையும் பாதுகாக்கும். அண்ட் நல்ல ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லோரும் மைக்ரோ க்ரீன் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ, ஃபைபர் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மைக்ரோ க்ரீன் சாப்பிடும்போதும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இதை நம்ம எப்படி வேணால் சாப்பிட்லாம், ஆனால் டெய்லி ஒரு கைப்பிடி அளவாவது நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் மைக்ரோ க்ரீன் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.